நாள் அவர் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலனே இல்லாம போயிடும் மேடம். அதனால இந்த உண்மையை எல்லாம் சாமுண்டீஸ்வரி மேடம் கிட்ட சொல்லி ஆகணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மேடம். நமக்கு அந்த சாமுண்டீஸ்வரி கொடுத்த அசைன்மெண்ட் என்னன்னா, அவங்களோட மருமகன் யாரு, ராஜா சேதுபதியோட உண்மையான பேரன் யாருன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்றதுதான். இப்ப அந்த ரிப்போர்ட் நம்ம கையில இருக்கு. நாம நம்ம வேலையில சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் இடமே கொடுக்க கூடாது. இதுல இருக்கிற நியாய தர்மத்தை எல்லாம் அலசி ஆராயறதெல்லாம் நம்ம வேலையில. கொடுத்த டாஸ்க கரெக்டா செஞ்சோமான்னு தான் பார்க்கணும். ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம கொள்கையை கொஞ்சம் தளர்த்துக்கிறது தப்பு இல்லைன்னு தோணுது மேடம். நீங்க அப்படியே உண்மையை சொல்லியாகணும்னு நினைச்சா அதை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடலாமே. அதுக்குள்ள அந்த கார்த்தி 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்துருவாரு. இல்ல, அது நம்மளோட வேலைக்கு செய்யற துரோகம் ஆயிடும். நம்மள நம்பி வந்த கிளையண்ட்டுக்கு நாம நேர்மையா இருக்கணும். சோ கார்த்திக் தான் ராஜா சேதுபதியோட பேரங்கிற உண்மையை நான் சொல்லதான் போறேன். மா மா வீட்ல யாராவது இருக்கீங்களா? ஏங்க, இத்தனை பேர் இருக்கோம், வீட்ல யார் இருக்காங்கன்னு கேக்குறீங்க? உங்களுக்கு யாரு வேணும்? சாமுண்டீஸ்வரி அம்மா வீடு இதுதானே? ஆமா, இதான் அவங்க வீடு. உங்களுக்கு என்ன வேணும்? நான் புடவை வியாபாரிமா, என்ன வர சொன்னாங்க. நான் தான் அவரை வர சொன்னேன். உள்ள வாங்கினேன். எதுக்கு திடீர்னு புடவைக்காரரை வர சொல்லிருக்கீங்க? நாளைக்கு மாமா கோயில்ல சாமி ஆட போறாருல, அதுக்கு உங்க எல்லாருக்கும் புது துணி எடுக்கணும். ஊர்ல அது ஒரு முறைன்னு சொன்னாங்க. அப்படியா? இப்படி ஒரு முறை இருக்கா? ஆமா, அப்படி ஒரு பழக்கம் இருக்கிறதா சொன்னாங்க. மாப்பிள்ள, என் பிள்ளைங்களுக்கெல்லாம் இது தெரியலன்னா கூட அது பெரிய விஷயம் இல்ல. அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா எனக்கே அந்த பழைய பழக்க வழக்கங்கள்லாம் மறந்து போச்சே மாப்பிள்ள. இப்ப நீங்க ஞாபகப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. என் சின்ன வயசுல எங்க அப்பா சாமி கட்டி ஆடும்போது வீடே திருவிழா கோலமா இருக்கும். எனக்கு, என் தங்கச்சிக்கு, அம்மாவுக்கு, ஏன் வீட்டுல வேலை செய்யற எல்லாருக்கும் எங்க அப்பா புது துணிமணி எடுத்து கொடுப்பாரு. வீடே வேற விதமா கலகலகலன்னு இருக்கும். ஒரு பக்கம் சாமி கும்பிடுவாங்க, ஒரு பக்கம் பலகாரம் சுடுவாங்க, ஒரு பக்கம் கடை வெட்டுவாங்க. அப்படி இருக்கும் மாப்பிள்ள. அடேங்கப்பா, பெரிய செலிப்ரேஷனா இருக்கும் போலயேப்பா. ஆமாம்பா, அது எல்லாத்தையும் இழந்துட்டேன். ஏன் மறந்துட்டேன்னு கூட சொல்லலாம். ஆனா அது எல்லாமே மாப்பிள்ளையால தான் திரும்ப கிடைக்குது. மாமாவுக்கு ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சா கூட போதுமே. அவரு பிறந்த வீட்டோட பெருமைய அப்படியே பிளாஷ்பேக் ஓட்ட ஆரம்பிச்சிருவாரு. சின்னத்த, மாமாக்கு பிறந்த வீட்டை பத்தி சொல்றதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதனால சொல்றாரு. நமக்கு என்ன இருக்கு சொல்றதுக்கு? ஐயா, புடவையெல்லாம் பிரிச்சு வைக்கலாங்களா? ஈஸ்வரி, உட்காரு, நீ பாரு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல அத்தை, நீங்களும் இருந்து எல்லாருக்கும் செலக்ட் பண்ணி கொடுங்க. அதுக்கு இல்ல, நான் அத்தை, நீங்களும் கூட இருந்து எடுத்து கொடுங்க. சரி, அப்படின்னா ஒரு போட்டி வச்சுக்கலாமா? போட்டியா? என்ன போட்டி? அக்காவுக்கா மாமாவுக்கா யாருக்கு லவ் ஜாஸ்தின்னு தெரிஞ்சுக்க ஒரு போட்டி இருக்கு. அத வச்சு டெஸ்ட் பண்ணி பாத்திரலாம். டெஸ்ட் பண்ணி பாப்பியா? அதென்ன, ஏதாவது மொபைல் ஆப் மாதிரி ஏதாவது புது ஐட்டமா வச்சு டெஸ்ட் பண்றதுக்கு? அப்படிலாம் இல்ல மாமா. எங்க காலேஜ்ல யாருக்கு லவ் ஜாஸ்தின்னு பார்க்க ஒரு டெஸ்ட் வைப்போம். அதுக்கு லவ்வாலஜின்னு பேரு. ஓஹோ, ஸ்வாதி, நீ இவ்வளவு தெளிவா பேசுறத பார்த்தா நீ யாரையும் லவ் பண்ற மாதிரி இருக்கே. ஐயோ, அதெல்லாம் இல்ல மாமா. என்னத்தையாவது சொல்லி என்ன வம்பல மாட்டி விடாதீங்க. சரி, அது ஏதோ டெஸ்ட் சொன்னீங்க, ஜுவாலஜியா பயாலஜியா? என்னது? லவ்வாலஜி மாமா. ஓ, லவ்வாலஜி. ரைட் ரைட். அந்த போட்டி ஆரம்பிச்சிருவோமா? அதெல்லாம் டீடைல் கொஞ்சம் சொல்லு. ரொம்ப சிம்பிள். சம்பந்தப்பட்ட 2 பேரும் எதிரெதிரா உட்கார்ந்து
ஒருத்தர் கண்ணை இன்னொருத்தர் இமைக்காம பாத்துக்கிட்டே இருக்கணும். ஆ, யாராவது முதல்ல கண்ணை சிமிட்டிட்டாலோ இல்ல அவங்க பார்வையை வேற பக்கம் பார்த்துட்டாலோ அவங்க தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். யாரு ரொம்ப நேரம் இமைக்காம பாக்குறாங்களோ அவங்க தான் வின்னர். அவங்களுக்கு தான் பார்ட்னர் மேல லவ் அதிகம்னு டிக்ளேர் பண்ணிடுவோம். வாட் எ கேம், வாட் எ கேம். அப்ப நீ காலேஜுக்கு போறது படிக்கிறதுக்கு இல்ல, இந்த மாதிரி கேம் எல்லாம் புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறதுக்கு இல்ல. ஆ, ஆ, ரோகிணி எப்படி கேம்? என்ன மாமா போட்டிக்கு ரெடியா? அக்கா கூட சேலஞ்ச் பண்ண ரெடியா? நான்லாம் ரெடி இல்ல. மாப்பிள அவ சொன்னதை கேட்ட உடனே எனக்கே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. விளையாடுங்க மாப்பிள, நாங்க வேடிக்கை பாக்குறோம். இது ஒரு ஜாலி தானே, கலந்துக்கோங்க. அதான் பொண்ணுங்க சொல்றாங்கல்ல, ஒத்துக்கோங்க. சரிங்க அத்தை. சகல, நம்ம திறமைய காட்டுறதுக்கான நேரம் வந்துருச்சு. இப்ப பாப்பீங்க. ஆக்ஷன் பிளாக் வந்துச்சுன்னா என் தலைவன் கண்ணு சவக்கும். ரொமான்டிக் பிளாக் வந்துருச்சுன்னா அவன் கண்ண சவக்கும். பாருங்க, இப்ப பாருங்க. யாருக்கு அதிக லவ்னு இன்னைக்கு பாத்துருவோம். கமான் சகல. அக்கா நீ தான் ஜெயிக்க போற. ஜெயிப்பாங்க. ரெடி? 1 2 3 ஸ்டார்ட்.